Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AL3452 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஆமா, இது இப்போ நமக்கு 2ஆம் தேதி அரியர் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலா 4th செம்மோட பேப்பர். ஸோ இப்போ நமக்கு அரியர் எக்ஸாம்ஸ் இருக்குது. போன தடவை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த தடவை நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்கறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கு. பட் அரியர் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் பார்த்துக்கணும். ஓகே கைஸ், வாங்க நம்ம எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். ஸோ பார்ட் ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஓஎஸ் அப்படின்னாலே கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பிடெக் ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் AL3452 கோடில் பார்ப்பீங்க. இதுவே சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் ஆர்லெஸ் எல்லா சிலபஸுமே ஒன்று தான், கோடு மட்டும்தான் வேறு. ஓகே, ஸோ இப்போ எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன, ஓஎஸ் எப்படி இருக்கும், நார்மலாக நம்ம விண்டோ ஓஎஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதில் சிஸ்டம் ப்ரோக்ராம் என்ன, சிஸ்டம் கால்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் எப்படிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டிஃபைன் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ், என்னென்ன மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். தென் பேட்ச் சிஸ்டம்ஸ்னால் என்ன, அதோட சிஸ்டம் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதே மாதிரி மல்டி ப்ரோக்ராமிங் மல்டி ப்ராசஸிங்னா என்ன, எல்லாமே டிஃபைன் மட்டும் பார்க்காம அதோட ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம யூசர்ஸ் கேட்டால் பர்போஸ் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தென் அசிமெட்ரிக் கிளஸ்டரிங்னா என்ன, கிளஸ்டரிங் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் ரியல் டைம் சிஸ்டம், ஃபைனலாக சிஸ்டம் கால், இது எல்லாமே டெஃபினேஷனாக இருக்கும். தென் செகண்ட் கொஸ்டின் டூ டைம் ஷேரிங் டிஃபர்ஸ் ஃப்ரம் மல்டி ப்ரோக்ராமிங். மல்டி ப்ரோக்ராமிங்லேருந்து நமக்கு டைம் ஷேரிங் டிஃபர் ஆகுமா, ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிஸ்டம் கால்ஸ் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அது எப்படி, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் ஓஎஸ் அண்ட் அதோட பர்போஸ் என்ன. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா மேலே உள்ள அதே தான், சிஸ்டம் காலுக்கும் சிஸ்டம் ப்ரோக்ராமுக்கும் ஆர்கிடெக்சரோட எழுதணும். தென் மல்டி ப்ராசஸர் ஆர்கனைசேஷன் வித் ஆர்கிடெக்சர், அதோட பிளாக் டயக்ராம்ஸ். தென் எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எந்தெந்த ஜென்ரேஷன் வச்சு வந்தது, ஸோ இதோட சர்வீசஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுது, ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் டிஃப்ரெண்ட் மல்டி ப்ராசஸர் ஆர்கனைசேஷன்ஸ், மல்டி ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் அதோட ஆர்கிடெக்சர். தென் சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸர், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சிபியூ ஷெட்யூலிங்கு, அடுத்து த்ரெட்டிங்கு, செமஃபோரு, மியூடெக்ஸு, டெட்லாக்கு, ஸோ இதெல்லாம் மியூடெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். டெட்லாக்கோட டிடக்ஷன், ப்ரிவென்ஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் உண்டு. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ப்ராசஸ்னால் என்ன, அந்த ப்ராசஸில் கண்ட்ரோல் பிளாக் என்ன, கான்டெக்ட் ஸ்விட்ச் என்ன, அதில் த்ரெட்டு, அதேமாதிரி சிபியூ ஷெட்யூலிங், த்ரோபுட்டு, டிஸ்பேச்சர், இது எல்லாமே இருக்கும். தென் அதோட ஜாப் கியூஸ், இதில் ஃபிபோ ஷெட்யூலிங் இது எல்லாமே உண்டு. ஸோ ஷெட்யூலிங் கான்செப்ட் வச்சுட்டு ஃபிபோ லிஃபோ கான்செப்ட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணணும். தென் கர்னல்னா என்ன, த்ரெட்னா என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது பார்த்துக்கணும். அதேமாதிரி த்ரெட் கேன்சலேஷன், டார்கெட் த்ரெட்னா என்ன. தென் ஃபோக் அண்ட் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் கால், அந்த ரவுண்ட் ராபின் வச்சு வரும்ல, ஸோ அந்த கான்செப்ட். தென் கிரிட்டிக்கல் செக்ஷன்னா என்ன, அதில் டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன, ரேஸ் கண்டிஷன், செமஃபோரு, டெட்லாக்கு, அதே மாதிரி டெட்லாக்கில் ப்ரிவென்ஷன்னா என்ன, அவாய்டன்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன சேலஞ்சஸ்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்கர்ஸ் அல்காரிதம். ஸோ பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா அதே தான், த்ரெட்னா என்ன, அதில் என்னென்ன கர்னல் லெவல்ஸ் இருக்குது, தென் ப்ராசஸ்னா என்ன, சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ்னா என்ன, அதில் 2 மெத்தட்ஸ் எழுதணும். தென் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் எப்படி இருக்கும். தென் டெட்லாக் எப்படி அக்கர் ஆகுது, டெட்லாக் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலாம். தென் அதை வச்சு ஒரு ப்ராசஸ் வச்சு சிபியோட பர்ஸ்ட் டைம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இந்த சம் எல்லாத்துக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் டைனிங் பிலாசபர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செமஃபோரு, அதில் எப்படி நம்ம மியூடெக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், லைக் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் எப்படி நம்ம கொடுக்கலாம். தென் ரீடர் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம், இதுவும் இம்பார்ட்டண்ட். தென் இதுவும் அதே மாதிரி பர்ஸ்ட் டைம் வச்சு ஒரு சம்மு, ஃபைனலாக கேன் சார்ட் வச்சு ஒரு சம்மு. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா
virtual memoryனா என்ன, தென் லேசி ஸ்வாப்பர், பேஜிங்னா என்ன, பேஜ் ஃபால்ட்னா என்ன, த்ராஷிங், பேஜ் டேபிள். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். தென் லாஜிக்கல் அட்ரஸ்னா என்ன, ஃபிசிக்கல் அட்ரஸ்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் பிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிட்டு. ஸோ இதுக்கும் நமக்கு வந்து தியரி அஸ் வெல் அஸ் சம்மாக பார்த்துக்கோங்க. தென் டைனமிக் லோடிங்னா என்ன, லிங்கிங்னா என்ன, ஸ்வாப்பிங், ஓவர்லேஸ்னா என்ன, அதோட லெவல் ஸ்டோரேஜஸ். ஸோ பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபிஃபோ லிஃபோ தென் அதில் எல்ஆர்யூ அல்காரிதம்ஸ் வச்சு நம்ம பண்ணணும். இனிஷியலாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே எம்டின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அபவுட் பேஜிங். ஸோ பேஜிங்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அதை நம்ம டிஎல்பி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ டிஎல்பினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அந்த சம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் சம்மில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு 4th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். மேலே உள்ளது மெமரி, இது ஸ்டோரேஜ். அப்போ டிஸ்க்கு, ஷெட்யூலிங்கு, ஃபைல் சிஸ்டமு, அலோகேஷன் மெத்தட்ஸ், ஐஓ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸு, கர்னல் ஐஓ இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, டைரக்டரினா என்ன, அலோகேஷன்லேயே நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. கான்டிகியஸ் அலோகேஷன், இண்டெக்ஸ்ட் அலோகேஷன், லிங்க்டு அலோகேஷன். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் மெத்தட்ஸ். நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் அதில் டிஸ்க் ஸ்பேஸை வந்து நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம். தென் பஃபரிங்னா என்ன, கேச்சிங்னா என்ன, தென் ஸ்பூலிங், செக்டார் ஸ்பேரிங் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தென் வேரியஸ் டிஸ்க் ஷெட்யூலிங். ஸோ டிஸ்க் ஷெட்யூலிங்லேயுமே நமக்கு நிறைய அல்காரிதம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் அலோகேஷன் மெத்தடு, ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ், 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபைல்லே நமக்கு அலோகேஷனும் ஆக்சஸும். அதே மாதிரி ஃபைலை வந்து எப்படி நம்ம ஷேர் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் ஐஓ இன்டர்ஃபேஸு. என்னென்ன இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. தென் கர்னல் ஐஓ சப் சிஸ்டம், கர்னல் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது. ஃபைனலாக ஒரு சம்மு. டிஸ்கில் வந்து நமக்கு 5000 சிலிண்டர்ஸ் இருக்குது, 0 to 4999. ஸோ இந்த டிஸ்கை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு 143ங்கிற ஒரு சிலிண்டர் எடுக்க போகிறோம். ஸோ க்யூவில் வந்து நமக்கு பெண்டிங் ரெக்வஸ்ட் வந்து ஃபிஃபோ ஆர்டர் படி நம்ம 86 அந்த ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நமக்கு என்னென்ன பொசிஷனில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வு, அதே மாதிரி எஸ்எஸ்டிஎஃப் ஸ்கேனு, ஸோ இது எல்லாமே நம்ம சி ஸ்கேனு, சி லுக்கு, டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதமில் உண்டு இந்த டைப்ஸ் எல்லாமே. ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த சம்மோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் மொபைல்ஸ். ஸோ வர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னா என்னென்ன ஹிஸ்ட்ரி, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, பில்டிங் பிளாக்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸ். இது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சர் கான்செப்ட்ஸில் கிட்டத்தட்ட வரும். ஸோ அதில் வந்து ஹைப்பர் விசர், கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்டும் வரும். ஸோ ஹைப்பர் விசர்னா என்ன, அதோட டைப்ஸு, அதோட அப்ளிகேஷன்ஸு, வர்ச்சுவலைசேஷன், பேரா வர்ச்சுவலைசேஷன், எமுலேட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் படிப்போம். தென் மெமரி பலூனிங்னா என்ன, அதில் நம்ம எப்படி வர்ச்சுவலைசேஷனை யூஸ் பண்ணலாம். தென் லைவ் மிக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அதில் எப்படி நம்ம வர்ச்சுவல் மேனேஜரை யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வாட் இஸ் மீன் பை ஐஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம மேக் ஓஎஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டு, ஸோ எஸ்டிகே ஐஓஎஸோட எஸ்டிகே என்னலாம். ஸோ ஐஓஎஸ் எஸ்டிகேன்னு பார்க்கும்போது நமக்கு லாலிபாப்பு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. ஸோ அந்த டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸ். இப்போ நார்மலாக கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் இன்புட்டு அவுட்புட்டு ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னு உண்டு. ஸோ அதே மாதிரி இங்கே பில்டிங் பிளாக்ஸு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின், அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மொபைல் ஓஎஸ்க்கு வந்து என்னென்ன ஆர்கிடெக்சர்ஸ், லைக் மொபைல் ஓஎஸ்லேயும் நமக்கு நிறைய உண்டு. ஸோ அதை பார்ப்போம். அடுத்து சென்சார்ஸ் எதுவும் இருக்கா, அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஓஎஸ் அதோட டீட்டெயிலு. ஃபைனலாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னால் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஐஓஎஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆர்கிடெக்சர் அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஐஓஎஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆன்சர்ஸை பார்க்கலாம்.